வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம், சமையலர் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் கொடுக்கப்படும். இது 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அறிக்கை 313 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் முடிந்து 5 ஆண்டுகள் நெருங்கும் சமயத்தில் இன்று வரை இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள கட்டபொம்மன் சிலை முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அழைத்து சென்றனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கடந்த 3ஆம் தேதி டேப்ஸ் அரசு ஊழியர் ஆட்சியருக்கு டேப்ஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். அந்த ஓய்வூதிய திட்டத்திலும் சில குளறுபடிகள் இருக்கின்றதா அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அதற்கும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதே போல சத்துணவு ஊழியர்களை பொறுத்தளவில் சத்துணவு ஊழியர்களுக்கான கோரிக்கை என்பது இதுவரை அந்த ஓய்வூதிய கோரிக்கை என்பது அந்த கூட்டத்தில் இதில் இல்லை. அதே போல ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தில் எங்களுடைய கோரிக்கை என்பதை வாங்கினாங்க. ஆனால் இது இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. இந்த போராட்டத்திற்கு முழுமையாக அரசு தான் பொறுப்பே ஒழிய ஊழியர்கள் இல்லை. இந்த போராட்டத்துக்கு காரணமானது அரசு முறையாக எங்களுடைய சத்துணவு ஊழியர்களை அழைத்து பேசி சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் பட்சத்தில் போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர் மறியல் போராட்டம் தான். மாண்புமிகு முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் 313 படி அறிவித்தபடி அவர் இந்த 3 கோரிக்கைகள் எங்களுக்கு அறிவிக்க வரை போராட்டம் என்பது நிச்சயமாக தொடரும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்தில் நடைபெறும் புலிகள் கணக்கெடுப்பு பணியில் வன ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர், ஓவேலி, ஜீன்போல், சேரம்பாடி, பிதற்காடு மற்றும் தேவாலா வனச்சரகங்களில் இன்று காலை முதல் புலிகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. இந்த கணக்கெடுப்பிற்காக நேற்று வன ஊழியர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. கணக்கெடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புலிகள் மட்டுமின்றி அனைத்து வன விலங்குகளும் கணக்கெடுக்கப்படுகிறது. விலங்குகளை நேரடியாக காண்பது, கால் தடம், எச்சம் உள்ளிட்ட அடையாளங்களின் அடிப்படையிலும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. சேகரிக்கப்படும் விவரங்கள் GPS உதவியுடன் டேட்டா மற்றும் மொபைல் செயலியில் பதிவு செய்யப்படுகிறது. ரேஞ்ச் பாயிண்டர், காம்பஸ் போன்ற கருவிகளின் மூலமும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் வன விலங்குகளின் எச்சங்களும் தனித்தனியாக சேகரிக்கப்படுகிறது. ஜனவரி 26ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு பணி நடைபெறும். முதல் 3 நாட்கள் 5 முதல் 7 கிலோமீட்டர் பரப்பளவில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து மீதமுள்ள 3 நாட்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் துல்லியமான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற உள்ளன. கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மேற்பார்வையில் 80 வன ஊழியர்கள் களத்தில் உள்ளனர். இந்த கணக்கெடுப்பின் மூலம் ஒவ்வொரு பகுதிகளிலும் புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம், வாழ்வியல் மற்றும் மாமிச உணவு பழக்கங்கள் குறித்த விவரங்கள் பதிவு செய்யப்படும். அதற்கேற்ப வனத்துறை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்.
மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் LIC கிளை அலுவலகம் உள்ளது. இதன் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி இரவு 8:15 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளர் கல்யாணி நம்பி வயது 55 என்பவர் தீயில் உடல் கருகி ஸ்பாட்டிலேயே பலியானார். தீ விபத்து நடந்தபோது அங்கிருந்து உதவி நிர்வாக அதிகாரி ராம் என்பவருக்கு காலில் தீ விபத்து ஏற்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீ விபத்து ஏற்பட்ட போது கல்யாணி நம்பி அவரது மகனுக்கு செல்போனில் பேசிய போது பதற்றத்துடன் போலீசுக்கு போன் பண்ணி என கூறி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் தனது தாயாரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கல்யாணி நம்பியின் மகன் லட்சுமி நாராயணன் திலகர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். திலகர் திடல் காவல்துறையினர் அலுவலகத்தில் உள்ள CCTV கேமராக்கள் மற்றும் அருகில் உள்ள CCTV கேமராக்களில் அலுவலகத்தின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். தீ விபத்து நடந்தபோது கல்யாணி நம்பி அலுவலகத்தில் ராம் என்பவர் இருந்துள்ளார். அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ராம் தனியார் மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்ததால் அவரிடம் விசாரணை செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து நேற்று முன்தினம் காவல்துறையினர் ராமிடம் விசாரணை நடத்திய போது ராம் அளித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தீ விபத்தில் உயிரிழந்த பெண் முதுநிலை மேலாளரான கல்யாணி நம்பி கடந்த மே மாதம் திருநெல்வேலியில் இருந்து பணி உயர்வு பெற்று மதுரை LIC கிளை அலுவலகத்திற்கு பணிக்கு வந்துள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக ராம் என்பவர் பணிபுரிந்து வந்தார். அவர் தொடர்பான சில ஆவணங்களில் குளறுபடி மற்றும் முறைகேடு இருப்பதாக தெரியவந்தது. அது குறித்து ராமிடம் உயர் அதிகாரியான கல்யாணி நம்பி சில மாதங்களாக தொடர்ந்து விசாரித்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று ராம் அலுவலகத்தில் இருந்து சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டிருந்தார். அப்போது பணியில் இருந்த கல்யாணி நம்பி அதனை பார்த்து அவரது மகனுக்கு செல்போன் மூலமாக பேசி காவல்துறையினரை வரசொல் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் உடனடியாக பெட்ரோலை கல்யாணி நம்பியின் மீது ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வந்துள்ளார். அப்போது அருகில் இருந்த தீயானது கல்யாணி நம்பியின் மீது எரிந்து அவர் உடல் எரிய தொடங்கியது. கல்யாணி நம்பியின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீப்பற்றிய போது ராமின் காலிலும் பெட்ரோல் பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்து வெளியில் ஓடி வந்ததாகவும் தீ 2வது தளத்தில் பரவத் தொடங்கியதால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் 2வது தளத்திற்கு சென்று காயம்பட்டு கிடந்த ராமை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பெண் முதுநிலை மேலாளர் கல்யாண நம்பியை உயிரோடு தீ வைத்து எரித்த வழக்கில் உதவி நிர்வாக அதிகாரி ராமை திலகர் திடல் போலீசார் கைது செய்தனர். உயிரோடு தீ வைத்து எரிக்கப்பட்ட கல்யாணி நம்பியின் கணவர் அழகிய நம்பி மற்றும் மகன் லட்சுமி நாராயணன் ஆகியோருடன் பொன்மேனி பகுதியில் உள்ள வஜ்ர அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர். கல்யாணி நம்பியின் மூத்த மகள் அழகு அபிராமிக்கு திருமணமாகி தனியாக வசிக்கிறார். கல்யாணி நம்பியின் கணவர் அழகிய நம்பி வயது 61. ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.